அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முறை எங்கள் குழுவில் வகுப்புகள் எடுப்பவரின் தகுதி என்ன என்று ஒருவர் கேட்டார். அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். அந்த நேரத்தில் நான் அந்த தகுதி பற்றி பேசும்போது கூறியது என்னவென்றால், நீங்கள் கூறும் வெளிப்புற உலக இஸ்லாமிய தகுதி எனக்கு இல்லை என்று சொன்னேன். அதனால்தான் பலர் குழுவை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த தகுதி இருக்கிறது. அந்த தகுதி என்னவென்றால், நான் ஒரு காமில் ஷேக் எனும் முழுமை அடைந்த ஆன்மீக குருவின் ஒரு முரீத் எனும் சீடராக இருக்கிறேன். ஆனால் உலகியலான மக்கள் அல்லது மார்க்கத்தை பற்றிய அறிவு இருப்பதாக கூறுபவர்கள் அதை ஒரு தகுதியாக கருதுவதில்லை. அதனால் அவர்கள் தாங்கள் தகுதி உடையவர்கள் என்று எண்ணும் ஒருவரிடம்தான் அறிவை பெறுவார்கள். ஆனால் அவர்களின் அந்த தகுதி அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு தகுதி அல்ல. அவர்கள் அதை அறியவில்லை. அத்தகைய மக்கள் மதத்தை வரையறுத்து தங்கள் சொந்த அறிவு, ஆய்வுகள் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்தி பல மத விதிகளை மக்களுக்கு விளக்கிய போது 73 பிரிவுகள் உருவாக காரணமானது. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் 71 பிரிவுகளாக பிரிந்தது. அதில் ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்லும். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தும் 72 பிரிவுகளாக பிரிந்தது. அதில் ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்லும். எனது உம்மத் 73 பிரிவுகளாக பிரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால் அது நிச்சயமாக நிறைவேற வேண்டியதாகும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது என்பதை நாம் நம்ப வேண்டும். மேலும் நாம் பயந்து நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். நான் எந்த பிரிவில் இருக்கிறேன், நான் எந்த குழுவைச் சேர்ந்தவன் என்று. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஒரு காப்பாற்றப்பட்ட பிரிவு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நானும் என் சஹாபாக்களும் என் சுன்னத்துகளை பின்பற்றி அவற்றை உறுதியாக பற்றி கொண்டு தங்கள் கடைவாய் பற்களால் கடிக்கும் அளவுக்கு உறுதியுடன் நிலைத்திருப்பவர்கள் என்று ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கூறப்படும் போது நமது பண்டிதர்கள் பல வெளிப்படையான செயல்களை, உதாரணத்திற்கு தொழுகை, நோன்பு, குர்ஆன் படிக்கும் முறை, குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆகியவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் என்று கூறுவார்கள். இதுவே அவர்களுடைய வரம்பாகும், அதாவது அறிவின் வரம்பு. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் என்பது அது மட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெளிப்புற உடல் உள்ளது, மேலும் ஒரு ஆன்மீக உடலும் உள்ளது. அவர்கள் குறிப்பிடுவது உடல் சார்ந்த சுன்னத்தையே. ஆனால் மதம் வெறும் உடல் ரீதியானது அல்ல, அது ஆன்மீகமானது. இல்லை என்றால் நாம் மதத்தை வெறும் உடல் ரீதியானது என்று நாம் அழைக்க வேண்டுமா? நாம் மதம் என்று அழைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் மதத்தின் பெயரையே தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அதன் உள்ளே ஆன்மீகம் இல்லை. தொழுகை கூட அது ஒரு வடிவம் மட்டுமே. ஆனால் அதற்குள் உண்மையோ ஆன்மாவோ இல்லை. அதனால்தான் குர்ஆன் கூறுகிறது, 107 4ஆம் வசனம், ஃபவைலுல் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு அழிவு உண்டு என்று கூறுகிறது. தொழுபவர்களுக்கு ஏன் அழிவு உண்டு? மற்ற அனைத்து இபாதத் எனும் வழிபாடுகளும் இதே போலத்தான் இருக்கின்றன. வெளிப்புற வடிவம் இருப்பதால் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் கூறவில்லை. அதன் உள்ளே ஆன்மா இருந்தால்தான் ரட்சிப்பு உண்டு. வெளிப்புற வடிவம் இல்லாவிட்டாலும் அதன் உள்ளே ரூ எனும் ஆன்மா இருந்தால் ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படலாம். ஒருவரிடம் ஆன்மா இருந்தாலும் உடல் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் உடல் இருந்தும் ஆன்மா இல்லை என்றால் ஆன்மீக ரீதியாக அவர் இல்லை என்றே பொருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை முழுமையாக பார்த்தால்
அதில் ஆன்மீக சுன்னத்துகளும் உடல் சார்ந்த சுன்னத்துகளும் உள்ளன. இந்த இரண்டும் சேரும்போதுதான் அது முழுமையடையும். அது உடல் சார்ந்ததாய் மட்டும் இருந்தால் அது முழுமையடையாது. அதேபோல் அது ஆன்மீகமாக மட்டும் இருந்தாலும் அது முழுமையற்றதே. ஆனால் அது ஆன்மீகமாக மட்டும் இருந்தால் அவர் ரட்சிக்கப்படுவார். ஆனால் அது உடல் சார்ந்ததாய் மட்டும் இருந்தால் அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் அவரிடம் ரூ என்று அழைக்கப்படும் ஆன்மா இல்லை. ரூ இல்லாவிட்டால் உயிரே இல்லை. உயிரில்லாத ஒருவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? மீதமுள்ள அனைத்தும் அவர்களின் தீய நோக்கங்களே. அவர்களின் தீய எண்ணங்களாலும் மாயை மனப்பான்மையாலும் அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கிவிட்டார்கள். அதையே பலர் பின்பற்றுகின்றனர். இத்தகைய மதம் இறுதி காலங்களில் அதிகரிக்கும். அதனை பின்பற்றுபவர்களும் அதிகரிப்பார்கள். ஆனால் உண்மையை பின்பற்றுபவர்கள் குறைந்து போவார்கள். அதனால்தான் 73 பிரிவுகளில் ஒன்றே உண்மையில் இருப்பதாக கூறப்படுகிறது. 73 பிரிவுகள் உள்ளன என்றால் அந்த ஒரு பிரிவு எவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களிலும் ஒரு பிரிவு ஒரு புறம் இருக்கிறது, மற்ற 72 பிரிவுகள் மறுபுறம் இருக்கின்றன. அதாவது பெரும்பாலான மக்கள் உண்மையின் வழியில் இல்லை என்பதை குறிக்கிறது. அதேபோல் சொர்க்கத்தை பற்றி கூறும்போது சொர்க்கத்தில் செல்லுபவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, 1000 பேரில் 999 பேர் நரகத்தில் இருப்பார்கள், ஒரே ஒருவர் மட்டுமே சொர்க்கத்தில் இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தோழர்களான சஹாபாக்களிடம் கூறப்பட்டது. பின்னர் இன்னும் மென்மையாக கூறப்படுகிறது, அவர்களில் கால் பகுதியினர் நீங்கள்தான். இது சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது, நம் அனைவருக்கும் அல்ல. சஹாபாக்கள் அல்லாவின் தூதருடன் இருந்தனர். அவர்களின் ஆசிரியரான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்து ஒரு குழுவிற்கு மதத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த குழுவிலேயே முனாஃபிக்குகள் என்னும் பொய்யர்கள், நம்பிக்கையற்றவர்கள் மற்றும் உண்மையான விசுவாசிகள் இருந்தார்கள். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உலகின் மிகப்பெரிய ஆசிரியரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் இருந்த போதும் எல்லோரும் விசுவாசிகளாக ஆக முடியவில்லை எனில் வேறு யாராலும் எல்லோரையும் விசுவாசிகளாக மாற்ற முடியாது. ஒரு வலியாலும் ஒரு நபியாலும் எல்லோரையும் விசுவாசிகளாக மாற்றுவது சாத்தியமில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தீர்மானித்தவர்கள் மட்டுமே விசுவாசிகளாக மாறுவார்கள். அதற்கு ஒரே காரணம், இவ்வுலகில் வருகின்ற ஆசிரியர்கள் வெறும் ஒரு வழிமுறையாக மட்டுமே இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அல்லாவின் தூதரின் முன்னிலையில் நின்றும் அந்த தூதர் யார் என்பதை புரிந்து கொள்ளாத ஒருவர், தூதரின் அறிவு இருந்த போதிலும் ஏன் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அது அறிவின் பற்றாக்குறையால் தானா, அல்லது புத்தியின் பற்றாக்குறையா, அல்லது சிந்தனையின் பற்றாக்குறையா, அல்லது உள்ளத்தின் தூய்மையின் பற்றாக்குறையா? எதில் பற்றாக்குறை இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தையும் பெருமையையும் அபுஜஹல் போன்றவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அவர் அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர், இரத்த உறவும் கூட இருந்தது. இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை நன்றாக அறிந்திருந்தும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் அந்த காலத்தின் மிகச் சிறந்த கவிஞர்களிலும் இலக்கிய ஆளுமைகளிலும் ஒருவராக இருந்தார். அபுஜஹல் என்பது அவரின் பட்டப்பெயர். அவரது உண்மையான பெயர் உமர். அவர் மக்களிடையே புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார். அவரை போன்றவரும் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், அவர் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அதற்கு காரணம் என்ன? எனவே ஒரு வலியுல்லா நம்மிடையே வந்தாலும் அல்லது எதிர்காலத்தில் இமாம் மெஹதி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாலும் அவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது புத்திசாலித்தன குறைபாடோ சிந்தனை குறைபாடோ அல்ல. அப்படி என்றால் என்ன குறைபாடு உள்ளது?
ஆனால் ஒருவரை மதிப்பிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் பொதுவாக அறிவு, ஞானம், மார்க்க புரிதல், ஷரியத் என்ற தராசுகள் ஆகியவையே. ஆனால் இவைகளால் யாரும் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாவின் நூர் எனும் தெய்வீக ஒளியால் காண்பவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாவின் நூறால் காண்பவர்கள்தான் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இந்த வகுப்புகள் மூலம் அந்த நூர் என்றால் என்ன என்பதை நாங்கள் போதிக்கிறோம். யார் இந்த விஷயத்தை அதன் உண்மையான அர்த்தத்தில் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர் அதை அடைய முடியும். நாங்கள் முதலில் இந்த குழுவை தொடங்கி இந்த தகுதிகளை விளக்கிய போது அதன் அடிப்படையில் பாதி பேர் இந்த குழுவை விட்டு வெளியேறி விடுவார்கள். மீதமுள்ள பாதி பேர் முனாஃபிக்குகள் எனும் பொய்யர்கள் வகையில் உள்ளவர்கள். அவர்கள் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை அளந்து ஆராய்ந்து பார்க்கும் நோக்கத்தில் மட்டுமே தொடர்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய குழு, மிக குறைந்தவர்கள் மட்டுமே வழிகாட்டுதலை உண்மையாக தேடுகிறவர்கள். அவர்களுக்காகத்தான் நாம் இந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்துகிறோம். ஏனென்றால் விசுவாசம் உள்ள ஆன்மாக்களால் மட்டுமே ஈமான் எனும் நம்பிக்கையை பெற முடியும். வேறு யாராலும் முடியாது. அது பேச்சாளரின் திறமையினாலோ அல்லது அவர்களின் நாவின் நயமாலோ அல்ல. யார் வேண்டுமானாலும் பேசலாம். தேவைப்படுவது அல்லாவின் அனுமதி. அனுமதி என்பது இஜாசத் என்று பொருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட குர்ஆன் கூறுகிறது, தாஇயன் பி இஸ்னில்லாஹி, அல்லாவின் அனுமதியால் மக்களை அல்லாவிடம் அழைப்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாவின் அனுமதியுடன் மட்டுமே மதத்திற்குள் அழைத்தார் என்றால் அனுமதி இல்லாதவர்கள் அதற்கு எப்படி அழைக்க முடியும்? எனவே இதனால் ஏதேனும் நன்மை உண்டா? அனுமதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு சிறந்த எழுத்தாளராக இருந்தாலும் அல்லது எவ்வளவு திறமையான பேச்சாளராக இருந்தாலும் அவர்களின் செயல்களில் ஆசீர்வாதமோ அல்லது அல்லாவின் வழிகாட்டுதலோ இருக்காது. அவர்கள் மக்களை உண்மையான மதத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை. மாறாக அவர்களின் சொந்த தனிப்பட்ட ஆசை, நப்ஸ் அடிப்படையில் உருவாக்கிய தங்களது மதத்துக்கு மட்டுமே அழைத்துச் செல்கிறார்கள். இதை குறிப்பிடுவதற்காக நாம் அடிக்கடி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறோம். குர்ஆன் 18:28 வலா துதீமன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா. இதுவே உண்மையான அடையாளம். இந்த வசனம் முதலில் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்கிறது. புரிந்து கொள்பவர் இதை நன்கு புரிந்து கொள்ளட்டும். இது அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்திய ஒரு டிப்ளமா போலுள்ளது. ஜாக்கிரே கல்பாக ஆக வேண்டும் என்றால் ஜாக்கிரே கல்புடையவரை பின்பற்றவும், மதத்தை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும். ஒரு காமில் ஷேக் எனும் முழுமை அடைந்த ஆன்மீக குரு அவர்களின் முரீத்கள் எனும் சீடர்கள் மட்டுமே ஜாக்கிரே கல்ப் ஆக முடியும். நாம் பொதுவாக இங்கும் அங்கும் காணும் ஷேக்குகளோ அல்லது அவர்களின் சீடர்களோ பெரும்பாலும் அந்த நிலையை அடைந்தவர்கள் அல்ல. அந்த நிலை என்பது ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலை ஆகும். இதை நாம் எதிர்காலத்தில் மீண்டும் படிக்கும்போது இன்னும் நன்றாக புரிந்து கொள்வோம். இதை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஈமான் எனும் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே. மற்றவர்கள் இந்த குழுவிலிருந்து தொடர்ந்து விலகிக்கொண்டே இருப்பார்கள். நபி நூ அலைஹி வஸல்லம் அவர்கள் 900 ஆண்டுகளாக இந்த செய்தியை பரப்பினார். ஆனால் இறுதியில் சுமார் 70 பேர் மட்டுமே அவருடன் கப்பலில் இருந்தனர். அப்படி என்றால் நூ நபிக்கு திறமை இல்லையா அல்லது அல்லாவின் அனுமதி இல்லையா? அவரிடம் பேசும் திறன் இல்லையா? அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லையா? அவருக்கு ஆளுமை இல்லையா? இவற்றில் எதுவும் காரணமாக இல்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே ஈமான் எனும் நம்பிக்கை வழங்குகிறான். அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. நபி நூ அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த மகனும் கப்பலில் ஏற மறுத்ததை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த மகனாக இருந்தாலும் அவர் கப்பலில் ஏற மறுத்தால் அவர் மதத்தின் வெளியில் இருக்கிறார். இஸ்லாம் பரம்பரைக்கு மட்டும் எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை. ஒரு வலியின் மகன் வலியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை.
ஒரு நபியின் மகனும் நபியாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் நம்பிக்கையற்றவரும் பெரிய ஈமான் மற்றும் உயர்ந்த நிலையை பெறலாம். அதுபோல சாதாரண மனிதனுக்கும் அது கிடைக்கலாம். கடந்த கால முன்னோர்கள் குடும்ப வரலாறும் இதில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இதைத்தான் மதம் கற்பிக்கிறது. அல்லாஹ் தான் கொடுக்க விரும்புவோருக்கு மட்டுமே அதை கொடுக்கிறான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த வித்தியாசமும் இல்லை.